இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு. டெம்பரேச்சர் வந்து 25 அதுக்கே வந்துருச்சுங்க. நேத்து 35, 36 இருந்தது. இன்னைக்கு பாருங்க. சட்டென்று மாறுது வானிலைன்ற மாரி, திடீர்னு திடீர்னு இந்த ஊர்ல வந்து டெம்பரேச்சர் மாறும். இன்னைக்கு வந்து பார்த்துட்டு யாரும் வந்து சம்மர்லாம் சொல்ல முடியாது. வின்டருக்கு வந்திருக்க மாரி குளிருது ஆக்சுவலா. வின்டர்ல எப்படி குளிருதோ அங்க குளிருது. அன்பிரெடிக்டபிள் வெதருங்க. நல்லா அதனால எப்பவுமே ஜாக்கெட் வந்து பேக்ல இருக்கணும். சொல்ல முடியாது. டக்கு டக்குன்னு மாறும் ஆக்சுவலா. நேத்து நல்லா வெயில் காய்ஞ்சுச்சு, இப்படி இந்த மாரி இருக்கு. மொத்தத்துல சந்தோஷங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்குது. பாட்ஸர் என்னுடைய பழைய ஊர். திரும்ப டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போயின்னு இருக்கேன். ஃபாலோயிங் அப்பாயின்மெண்ட். மலரும் நினைவுகள். எனக்கு பிடிச்சமான ஒரு வருஷம் தங்கி இருந்த பாட்ஸர்ல. கத்தன் வந்துட்டுங்க. இப்படி இருக்கு பாருங்க. லைட்டா தூரல் போடுது. மழை ஆரம்பிக்குது. மத்தபடி எழுதி குடுத்துருக்காங்க. செக் பண்றதுக்கு. நம்ம ஊர்ல ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டாவே சரியா இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ஊசி போட மாட்றாங்க. டேப்லெட்ஸ் குடுத்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. அது சரியாகல. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. என்னால டைப்பும் பண்ண முடியல ஆஃபீஸ்ல. பேண்டேஜ் போட்டு போனா ஒரு மாரி பார்க்குறாங்க. அதனால சரி, ஒரு தடவ போய் ஆர்த்தோபெடிக் டாக்டர பாத்துரலாம்ன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர்ல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் நேத்து போனது வந்து வேற ஒரு ஊரு சூல்ஸ்பாக் சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு வந்து பாட்ஸ்பர்க்ல எழுதி குடுத்துருக்கான். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அவர் சர்ஜனா. சரி இப்ப பார்க்கலாம்ன்னு சொல்லிட்டு நான் போயின்னு இருக்கேன். இன்னும் நெறைய மாற்றங்கள், நெறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நோஸ்டாலஜி ஃபீலிங்கா இருக்குங்க. ஒரு வருஷம் இருந்தோம் நாங்க ஃபேமிலியா. சந்தோஷமா இருந்தது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிட்டி மாரியும் இருக்காது. வில்லேஜ் மாரியும் இருக்காது. அதாவது ஒரு அவுட்ஸ்கட்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஃபிராங்க்ஃபர்ட்ல இருந்து நெறைய அபார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய கிராமப்புறங்கள் மாரி நெறைய வயல்வெளிகள் இருக்கும். அழகா இருக்கும். நெறைய விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அதனால ஈவினிங் வாக் போறதுக்கு ரொம்ப சூப்பரா ஐடியல் பிளேஸ். ஆஃபீஸ் முடிச்சுட்டு அழகா ஒரு வாக்கிங் போலாம். இதான் புதுசா கட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட். பாருங்க எப்படி இருக்கு இந்த ஊர்ல. ஆக்சுவலா பாட்சர்ன்னு தனியா பஸ் ஸ்டாண்ட் எதுவும் கிடையாது. இன்னும் ஃபுல்லா முடிக்கல. கட்டி முடிக்கல. அதனால இத கட்டியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன ஊர் தான். ஃபிராங்க்ஃபர்ட் அளவுக்கு பெரிய ஊர் கிடையாது. பெரிய சிட்டி இல்ல. ஒரு டவுன் மாரி தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு டெடிகேட்டடா பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருந்துச்சு இத்தன வருஷமா. மொத்தம் 3 பஸ் ஸ்டாப் இருக்கும். வேற வேற இடத்துல. மக்கள் வந்து அத தேடி ஓட முடியாது. ஒரு இதுவும் அத ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு டைரக்ஷன்ல. இந்த மாரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ங்கும்போது எல்லா பஸ்ஸும் மட்டும் தான் போகணும்போது, அவங்க போறக்கூடிய ஊருக்கு வந்து ஈஸியா போலாம். இப்ப ஒரே இண்டியன் ரெஸ்டாரண்ட் தாங்க. மகாராஜா பேலஸ். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து சாப்பிடுவேங்க. நல்லாருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.